ஜெனி எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்தாலும் அதை அலட்டிக்கவே இல்லை. அவங்களுக்கு திருப்பி அதே அவமானங்களை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ கடவுள் அதற்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்நாளில் கடந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜெனிக்கு அடுத்த இன்சிடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ட்ராவல் பண்ணுறப்ப இதே கிரிமினல்ஸ் குரூப், இந்த ஸ்பை குரூப்னால ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ தன்னுடைய கணவர் வீட்டிலேருந்து தன்னுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு, பெற்றோர் வீட்டுக்கு கிளம்புறாங்க ஜெனி ஹாலிடேஸில். ஸோ தன்னுடைய குழந்தையை கூட்டிகிட்டு ஏர்போர்ட்டில் போகிறாங்க. ஃப்ளைட்டில் போகிறது அவங்களுடைய வழக்கம். ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, இவங்க டிக்கெட் செக்கப் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க ஃப்ளைட்டுக்காக வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சீட்டுக்கு பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சன் உட்காந்துருக்கான். இந்த பர்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபோனில் ரொம்ப சத்தமாக யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி பேசுகிறான். பட் லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் பேசிகிட்ருக்கான். ஸோ ஜெனி அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் பேசுகிறான், அதாவது ஜெனிக்கு கிண்டல் கேலி பண்ணுற மாதிரி. என்ன அப்படின்னா, ஜெனி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கிரிமினல் குரூப்ஸ்க்காக ஒரு போஸ்டர் ஒன்று போட்டாங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராமில். அதாவது வீணா என்கிட்ட வன்பு பண்ண அப்படின்னா உனக்கு செப்பல், அதாவது செருப்பு அடி விழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஜெனி. ஸோ இதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே பேக் சீட்டில் உட்காந்துக்கிட்டு அடிக்க வேண்டியதானே செருப்பால் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜெனி இதை கேட்டுட்டு யாருடான்னு திரும்பி பார்த்தா இந்த கிரிமினல். இவன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜெனி பஸ்ஸில் மீட் பண்ண அந்த ஒரு பர்சன் சொன்னாங்க இல்லையா, அந்த அருள் ஹரிங்கிற மாதிரியே ஃபேஸ் கட் இவனுக்கு இருக்குது. ஸோ ஜெனி ஷாக் ஆகுறாங்க. இவனுக்கு எப்படி நம்ம டீட்டெயில்ஸ் தெரியும், இவன் எப்படி ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கான், இவனுக்கு யாரா டிக்கெட்லாம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃப்ளைட்டுக்கு டேக் ஆஃப் ஆகுறதுக்காக எல்லோரும் ஒரு பேசஞ்சராக லைனில் போகிறது வழக்கம். ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜெனி தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பர்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அன்வான்டாகவே ஜெனிக்கு முன்னாடியே அந்த லைனில் போய் ஃபஸ்ட்டு நிற்கிறான். நின்றுட்டு ஒரு சீனை போடுறான். இந்த சீன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்க முடியாத சீன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விதமான அலட்டல். ஸோ ஜெனி ஒன்றுமே பண்ணலை, சிரிச்சிக்கிறாங்க. ஸோ இவன் பண்ண டிஸ்டர்பன்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்கிட்ட ஒரு பெரிய ஃப்ளாஸ்க் இருந்தது, கொஞ்சம் காஸ்ட்லி ஃப்ளாஸ்க்கு. ஸோ அதை அப்படியே அங்கேயே டிக்கெட் கேபின்லேயே விட்டுட்டு ஃப்ளைட் ஏறிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஜெனி ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு தன்னுடைய பேக்கில் செக் பண்ணி பார்க்குறாங்க, ஃப்ளாஸ்க் எங்கே அப்படின்னு. மிஸ் ஆகிடுச்சு. ஸோ உடனே கேபின் க்ரூவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஃப்ளாஸ்க் மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் அங்கே பார்த்திங்க அப்படின்னா அவங்க உடனே இந்த கேபினுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பட் ஃப்ளைட்டு எடுக்க போகிறாங்க, தேர் இஸ் நோ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் ஜெனிக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜெனியோட டாட்டர் போய் அங்கே போய் கேபின் க்ரூ கிட்டேயும் இந்த பைலட்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குட்டி டாட்டர், ஜெனியோட டாட்டர். ஸோ அந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட்டோட அட்டெண்டர் ஜெனிக்கிட்ட பேசுகிறாரு, டோன்ட் வரி மேம், நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திரும்பி வரும்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்திருந்தால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணுறாரு. இப்போ ஃப்ளைட் டைம் ஆகிடுச்சு இல்லையா, திரும்ப போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி ஜெனியும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ளைட்டு இப்போ அவங்க சென்னை ரீச் ஆகிட்டாங்க, ஜெனியினுடைய டாட்டரும். ஸோ எப்போதுமே ஜெனி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வரும்போது அங்கே உள்ள ஏர் ஹோஸ்டஸோட ஜெனியினுடைய டாட்டர், ஸோ அவங்களுடைய குட்டி பாப்பா ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கம். அதே மாதிரி பைலட் நல்லா ட்ரைவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதும் ஜெனியினுடைய வழக்கம். ஸோ அது மாதிரி ஜெனியினுடைய குட்டி பாப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாழினி நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த பைலட் கிட்ட விஷ் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறாரு. ஏன்னா நம்மளை அவ்வளோ தூரத்துலேருந்து ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக கொண்டு சேர்க்குறாங்க இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய அப்பாவும் டிரைவராக இருக்கிறதுனால ஜெனிக்கு எப்போதுமே அந்த டிரைவிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறது அவங்களுடைய வழக்கமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏர்போர்ட்லேயும் சில கிண்டல் கேலிகள், ஜெனி மாதிரியே இருக்கக்கூடிய டூப்ளிகேட் ஐடிகள், இவங்களெல்லாம் பார்த்தாலுமே ஜெனி யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஜெனி தன்னுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தஞ்சாவூருக்கு எப்போதுமே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த கார் ஷோரூம்
சர்வீஸ்க்கு போகிறது வழக்கமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா எப்போ அவங்க தன்னுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய கார் வந்து சர்வீஸ்க்கு போகிறது அங்கேயே ஷோரூம்லேயே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போ ஊருக்கு கிளம்பும் போதும் அந்த ஷோரூமை போய் பார்த்துட்டு இவங்க ஷோரூமோட ஓனர் மாதிரி போயிட்டு சைன் பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு வர்றது இவங்களுடைய வழக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனியினுடைய அப்பாவும் ஜெனியும் தான் அந்த கார் சர்வீஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம், மேனேஜ்மெண்ட் பார்க்குறதும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஹாலிடேஸ்லாம் முடிச்சுட்டு கார் எடுக்கிறதுக்காக ஷோரூமுக்கு ஜெனியினுடைய அப்பாவும் போகிறாங்க. ஸோ அந்த டைம் தான் ஜெனி வந்து தன்னுடைய மெயில் செக் பண்ணுறாங்க, அதாவது திரும்பி ரிட்டர்ன் வரணும் இல்லையா ஊருக்கு. ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ளைட் வந்து ரீஷெடியூல் ஆகிருக்கு. ஸோ ஜெனி ஆக்சுவலாக புக் பண்ணது இயர்லி மார்னிங் 5 o'clock, பட் அவங்களுக்கு ரீஷெடியூல் ஆனது 9 o'clock. ஸோ ஜெனி ஷாக் ஆகுறாங்க, ஏன் வந்து சடனாக சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் உடனே வந்து ஃப்ளைட்டோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறாங்க, எதுக்கு என்ன ரீசனுக்காக நீங்கள் ரீஷெடியூல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஜெனிக்கு ஆன்சர் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால ஃப்ளைட்டு வந்து ரீஷெடியூல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவங்களாவே ஒரு சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஜெனி வந்து ஆல்ரெடி அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணியிருந்தாங்க, பட் அந்த சீட் அவங்களுக்கு இல்லை. ஸோ இவங்க ஒரு சீட் புக் பண்ணி தராங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜெனி அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ரீஷெடியூல் டைமிங்க்கே ஜெனி வந்து கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி கிளம்பி அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் போயிட்டு அவங்க எல்லாம் செக்கிங் முடிச்சுட்டு உட்கார்றப்போ ஃப்ளைட்டில் அங்கே ஒரு ஷாக்கிங், இதே இந்த ஸ்பை குரூப். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அகெயின் இவனே இந்த சந்துருவுடைய ஆள் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியை ஃப்ளைட்லேயும் ஃபாலோ பண்ணுறான். ஸோ ஆல்ரெடி வரும்போதும் ஃபாலோ பண்ணான், ஸோ இப்போ ரிட்டன் அவங்க போகும்போதும் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஜெனி தன்னுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ உட்காந்துருக்கும் போது இவனுக்கு பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திரனுடைய ஆள், அவனுடைய ரிலேட்டிவ் உட்காந்துருக்காங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜெனியோட காலை கீழே சீட்டுக்கு கீழே டச் பண்ணுறான். ஸோ ஜெனிக்கு புதுவிதமாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஃப்ளைட்டில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இவன் தான் சந்திரனுடைய ஆள் உட்காந்துருக்கான். அவனை பார்க்கறதுக்காக அவன் இந்த செல்மினேஷ வேலைகள் அப்படிங்கிறத பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஜெனி பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க, இவன் எப்படி வந்து நமக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கான். ஸோ என்ன ஒரு கிரிமினல் வேலை, எவ்வளோ ஒரு திருட்டுத்தனமான வேலைகள் அப்படிங்கிறது ஜெனியினுடைய ட்ராவல்லையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜெனி திரும்பி ஒரு ஸ்டாரிங், ஒரு முறைத்தல் லுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடே டர்ன் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெனி எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுறதே இவங்களுடைய வழக்கமாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு சில நபர்களும் உடனடியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ஏர்போர்ட்லேயே ஜெனிக்கிட்ட வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. ஜெனி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. அதே ஃப்ளைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பீப்புள், அதாவது ரவுடி கெட்டப் இருக்கக்கூடியவங்க, அவங்க பார்த்திங்க அப்படின்னா வேறு காஸ்டியூம், அதாவது சேஞ்சஸ் மாறிக்கிட்டு அதே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது, கமெண்ட்ஸ் அண்ட் டீசிங் இதுவும் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பற்றி ஜெனி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலை. ஏன்னா இந்த மாதிரி ஸ்மால் பீப்புள் கிட்ட ஜெனி வந்து எப்போதுமே ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது பிடிக்காது. ரெண்டாவது அது பப்ளிக் பிளேசஸ் இருக்கிறதுனால அதர் பீப்புளுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திற்காக ரொம்ப சைலண்ட்டாகவே தன்னுடைய சேஃப்டி அண்ட் தன்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை விட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரிமினல் குரூப் ஜெனியோட ட்ராவல்லையும் அவங்க வந்து ஹேக் பண்ணி அதையும் நோட் பண்ணி அவங்க எங்கே போகிறாங்களோ அது எல்லாமே பின்னாடி ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ பெரிய ஹராஸ்மெண்ட்ஸ், அஃபென்ஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த சீன் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும், தமன்னா. ஸோ அதில் ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேடர் வரும், லவ் பண்ணுறது, அந்த பொண்ணு அமெரிக்காவில் மேரேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மூவியை தான் இப்போ ஜெனியோட லைஃப்லையும் இந்த சந்துருவனுடைய ஆட்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஜெனிக்கும் இந்த குரூப்புக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லலாம். அன்னெசரியாக ஒரு சைக்கோ கேரக்டரில் ஜெனியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க லைஃப்பில் அப்படின்னு தான் சொல்லணும். குரூப்போட டைப்பில் இருக்கிறவன் தான் அறிவழகன். ஆல்ரெடி அவங்க திருவண்ணாமலையில் ஒரு பையன் மீட் பண்ணான்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவனும் இவங்களும் ஒரே ஜாதி, ஒரே கம்யூனிட்டி, ஒரே குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த குரூப்போடு சேர்ந்துக்கிட்டு ஜெனியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். லைஃப்பில் நடந்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை வந்து தொடர்ந்து துன்புறுத்துதல்,
தாக்குதலுக்கு உட்படுத்துதல் அல்லது செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனிக்கு எதெல்லாம் பிடிக்காது, யாரை பிடிக்காதோ இவர்களுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தன்னை ஒரு பொண் பிடிக்கவில்லைன்னு சொன்ன பிறகும் இந்த முட்டாள்கள் கூட்டம் அல்லது சைக்கோ கேரக்டர் கூட்டம் தொடர்ந்து ஜெனியின் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கடவுளுடைய பாவ புண்ணிய ஏட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம்.